இலங்கையை தாக்கி வரும் புயல் மழையின் தாக்கம் இன்றைய நிலவரம். யாழ்ப்பாணத்திலிருந்து மெதுமெதுவாக நகர்ந்து செல்கிறது மன்னார் வரைக்கும். நான் உங்களின் நண்பன் RJ உதயா. பாருங்கள் காணொளிக்குள். இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். இலங்கையின் இன்றைய காலநிலையால் ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழல் குறித்த ஒரு முழுமையான மற்றும் விரிவான நேரடி தகவலோடு உங்களோடு இணைந்திருக்கின்றேன். தற்போது நாட்டின் வானிலை நிலவரமானது மிகவும் ஒரு சவாலான கட்டத்தை எட்டியிருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று மாலை முல்லைத்தீவுக்கும் பருத்தித்துறைக்கும் இடைப்பட்ட பகுதி வழியாக மிக துல்லியமாக நிலப்பரப்புக்குள் பிரவேசித்தது. இதனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நாம் பார்த்த அந்த கடும் மழையும் சூறாவளி காற்றும் இன்று நாடு முழுவதும் ஒரு விதமான மேகமூட்டமான சூழலை உருவாக்கியுள்ளது. இன்று அதிகாலை முதல் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு மற்றும் மன்னார் மாவட்டங்களில் இடைவிடாது மழை பெய்து வருகின்றது. முல்லைத்தீவு கரையோர பகுதிகளில் நிலவிய அந்த கடுமையான காற்று இப்போது சற்று வேகம் குறைந்திருந்தாலும் நிலப்பரப்புக்குள் மழையின் தீவிரம் குறையவில்லை. வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அண்மைய அறிவிப்பு முறை இந்த தாழ்வு மண்டலம் தற்போது மன்னார் வளைகுடாவை நோக்கி மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக அடுத்த சில மணி நேரங்களுக்கு வடமேற்கு மற்றும் மேல் மாகாணங்களிலும் மழையின் தாக்கம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. குறிப்பாக மலையக பகுதிகளை எடுத்துக்கொண்டால் அங்கே நிலைமை மிக கவலைக்கிடமாக உள்ளது. நுவரெலியா, கண்டி மற்றும் பதுளை மாவட்டங்களில் கடும் பனிமூட்டம் நிலவி வருகின்றது. வீதிகளில் வாகனங்களை செலுத்துவது பெரும் சவாலாக மாறியுள்ளது. ஒரு சில அடி தூரத்தில் இருப்பவை கூட தெரியாத அளவுக்கு பனி சூழ்ந்துள்ளதால் ரம்புப்பனை, கண்டி வீதி மற்றும் நுவரெலியா பிரதான வீதிகளில் செல்லும் சாரதிகள் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி செல்லுமாறு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். மேலும் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையினால் மலையகத்தின் பல இடங்களில் நிலச்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மலை அடிவாரங்களில் வசிக்கும் மக்கள் உங்கள் வீடுகளின் சுவர்களில் திடீர் வெடிப்புகள் ஏற்பட்டாலோ அல்லது நிலத்தில் நீரூற்றுகள் தோன்றினாலோ தாமதிக்காமல் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுங்கள். மறுபுறம் கிழக்கு மாகாணத்தில் கடல் கொந்தளிப்பு இன்னும் அடங்கவில்லை. மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை கடற்பரப்புகளில் அலைகள் பல அடி உயரத்திற்கு எழுகின்றன. மீனவ தொழிலாளர்கள் தயவு செய்து இன்றைய தினம் கடலுக்கு செல்ல வேண்டாம். அதேபோல் ஆறுகளின் நீர்மட்டம் வெகுவாக உயர்ந்துள்ளது. மகாவலி, கங்கை மற்றும் ஏனைய கிளையாறுகளின் அணைக்கட்டுகள் எந்த நேரத்திலும் திறக்கப்படலாம் என்ற எச்சரிக்கை உள்ளதால் ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். தலைநகர் கொழும்பை பொறுத்தவரை இன்று பிற்பகல் வேளையில் இடிமின்னலுடன் கூடிய பலத்த மழைக்கு 80% வாய்ப்புள்ளது. இதனால் நகரின் தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கக்கூடும். இது மாலை நேர வாகன நெரிசலை மேலும் சிக்கலாக்கும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது மின்னல் தாக்கம் மிக அதிகமாக இருக்கும் என்பதால் தயவு செய்து மரங்களுக்கு அடியிலோ அல்லது திறந்த வழிகளிலோ நிற்க வேண்டாம். வீட்டில் உள்ள மின்சாதன பொருட்களை பாதுகாப்பாக கையாளுங்கள். இந்த காலநிலை மாற்றம் இன்னும் 24 முதல் 48 மணி நேரத்தில் நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே பொதுமக்கள் அனைவரும் தேவையற்ற பயணங்களை தவிர்த்து வானொலி மற்றும் தொலைக்காட்சிகளில் அறிவிக்கப்படும் அவசர செய்திகளை கூர்ந்து கவனிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மையத்தின் உதவி இலக்கமான 117 எப்போதும் தயாராகவே உள்ளது. வானிலை மாற்றங்கள் வெறும் மழையோடு மட்டும் நின்றுவிடப் போவதில்லை. தற்போது நிலப்பரப்பில் வீசும் காற்றின் ஈரப்பதம் காரணமாக நாட்டின் உட்பகுதிகளில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு குளிர்காற்று வீசத் தொடங்கியுள்ளது. இது குறிப்பாக குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்கு சுவாச பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் என்பதனால் சுகாதாரத்துறை இதற்கான விசேட அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. விவசாய பெருமக்களை பொறுத்தவரை இது மிகவும் சவாலான ஒரு காலகட்டமாகும். வடமாகாணத்தில் தற்போது அறுவடைக்கு தயாராக இருந்த பல ஏக்கர் நெற்பயிர்கள் திடீர் மழையினால் நீரில் மூழ்கும் அபாயத்தில் உள்ளன. குறிப்பாக கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் உள்ள சிறிய குளங்களின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருவதனால் மேலதிக நீர் வெளியேற்றப்படும் போது வயல் நிலங்களுக்குள் நீர் புகுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. எனவே விவசாயிகள் தங்கள் கால்நடைகளை மேடான பகுதிகளுக்கு கொண்டு செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அதுபோல் இலங்கையின் சுற்றுலாத்துறையில் இந்த வானிலை பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. சீரற்ற கடல்நிலை காரணமாக தெற்கு மற்றும் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் நீர் விளையாட்டுகள் மற்றும் படகு பயணங்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் நீர்வீழ்ச்சிகளை பார்வையிட செல்லும் போது திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதனால் நீர்வீழ்ச்சிகளுக்கு அருகில் செல்வதை தவிர்க்குமாறு சுற்றுலா காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. பாடசாலை மாணவர்களின் பாதுகாப்பை பொறுத்தவரை இதுவரை கல்வி அமைச்சினால் உத்தியோகபூர்வ விடுமுறை எதுவும் அறிவிக்கப்படவில்லை. என்றாலும் அதிக மழை பெய்யும் பகுதிகளில் உள்ள அதிபர்கள் நிலைமையை கருத்தில் கொண்டு தீர்மானங்கள் எடுக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே உங்கள் பகுதி பாடசாலை அறிவிப்புகளை கவனிக்குமாறு பெற்றோர்களை கேட்டுக்கொள்கிறோம்.
இன்னும் ஒரு முக்கியமான விடயம், இவ்வாறான மழைக்காலங்களில் மின்சார விநியோகத்தில் அவ்வப்போது தடங்கல்கள் ஏற்படலாம். பலத்த காற்றினால் மரக்கிளைகள் முறிந்து மின் கம்பிகள் விழுந்து வாய்ப்புகள் இருப்பதனால் வீதிகளில் நடந்து செல்லும் போது, வாகனங்களை செலுத்தும் போது தலைக்கு மேலே உள்ள மின் கம்பிகள் குறித்து விழிப்புடன் இருங்கள். மின்சாரம் தடைப்பட்டால் தன்னிச்சையாக சரி செய்ய முயல வேண்டாம். உடனடியாக மின்சார சபையின் அவசர எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் நாம் அனைவரும் இந்த நேரத்தில் மனிதாபிமானத்துடன் செயல்பட வேண்டியதும் அவசியம். உங்களை சுற்றியுள்ள தாழ்வான பகுதிகளில் வாழும் மக்கள் அல்லது தங்குமிடமின்றி தவிப்பவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். பேரிடர் காலங்களில் ஒற்றுமையே எமது பலம். இன்றைய வானிலை அறிக்கையின் இறுதிப் பகுதியில் நாம் கவனிப்பது யாதெனில், நாளைய நண்பகல் அளவில் இந்த சூறாவளி தாக்கம் இலங்கை கடற்பரப்பை விட்டு முழுமையாக விலகி அரபிக்கடல் நோக்கி நகரக்கூடும். அதுவரை நாம் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். எமது செய்தி அறையில் இருந்து உடனுக்குடன் வெளியாகும் வானிலை செய்திகளை தெரிந்து கொள்ள எமது அலைவரிசையோடு இணைந்திருங்கள். நாம் இதுவரை பார்த்த விடயத்திலிருந்து போக்குவரத்து மற்றும் அத்தியாவசிய சேவைகள் குறித்தும் நாம் சற்று விரிவாக பார்க்க வேண்டியுள்ளது. குறிப்பாக இலங்கையின் புகையிரத போக்குவரத்து சேவை இந்த சீரற்ற வானிலை பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. மலையக பாதையில், அதாவது கொழும்பிலிருந்து பதுளை வரை செல்லும் புகையிரத பாதைகள் பல இடங்களில் சிறிய அளவிலான நிலச்சரிவுகள் மற்றும் பாறைகள் உருண்டு விழும் அபாயங்கள் காணப்படுகின்றன. இதனால் புகையிரதங்கள் மிக குறைந்த வேகத்திலேயே இயக்கப்பட்டு வருகின்றன. பல இடங்களில் புகையிரத சமிச்சைகள் விளக்குகளில் கோளாறுகள் ஏற்பட்டுள்ளதால் பயண நேரங்கள் அதிகரிக்கக்கூடும். எனவே புகையிரத பயணங்கள் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளவர்கள் நிலையங்களுக்கு செல்வதற்கு முன்னர் நேர மாற்றங்கள் குறித்து உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். அதேபோல் வான்வழி போக்குவரத்து நிலவரத்தை பொறுத்தவரை கட்டுநாயக்கா மற்றும் மத்தள சர்வதேச விமான நிலையங்களில் தரையிறங்கும் விமானங்களுக்கு பலத்த காற்று மற்றும் மேகமூட்டம் சவாலாக அமைந்துள்ளது. சில விமானங்கள் தரையிறங்குவதில் தாமதம் ஏற்படலாம் அல்லது மாற்று விமான நிலையங்களுக்கு திருப்பி விடப்படலாம். வெளிநாடு செல்லும் பயணிகள் போதிய கால அவகாசத்துடன் விமான நிலையங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள். இப்போது நாம் இலங்கையின் பிரதான நீர்த்தேக்கங்களின் நிலவரத்தை நோக்கினால், காசல்ரி, மவுசாகலை மற்றும் விக்டோரியா போன்ற நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் அதன் உச்சக்கட்ட கொள்ளளவை நெருங்கி கொண்டிருக்கிறது. இதனால் மின்சார உற்பத்திக்கு தேவையான நீர் போதுமான அளவு கிடைத்திருந்தாலும் வான் கதவுகள் திறக்கப்படும் போது அதன் கீழ்ப்பகுதியில் உள்ள மக்கள் மிகுந்த விழிப்புடன் இருக்க வேண்டும். குறிப்பாக களனிகங்கை மற்றும் மகாவயோய ஆறுகள் அண்டிய பகுதிகளில் வசிப்பவர்கள் நீர்மட்டம் உயரும் பட்சத்தில் அங்கிருந்து வெளியேற தயாராக இருக்குமாறும் அனர்த்த மேலாண்மை மத்திய நிலையம் அவசர அறிவிப்பை விடுத்துள்ளது. இத்தகைய காலங்களில் நாம் உடல் நலம் குறித்தும் அதீத அக்கறை காட்ட வேண்டும். தொடர் மழையினால் தேங்கி நிற்கும் நன்னீரில் டெங்கு நுளம்புகள் பெருக வாய்ப்புள்ளது. உங்கள் வீட்டுச் சூழலில் தண்ணீர் தேங்காதவாறு பார்த்துக் கொள்ளுங்கள். அத்துடன் குடிநீரை பயன்படுத்தும் போது அதை கொதிக்க வைத்து குடிப்பதன் மூலம் நீர் மூலம் பரவக்கூடிய நோய்களை தவிர்க்க முடியும். இறுதியாக எமது வானிலை மையத்தின் சமீபத்திய செய்மதி படங்களின்படி கூட்டங்கள் இப்போது மெதுவாக தெற்கு நோக்கி நகரத் தொடங்கியுள்ளன. இதனால் நாட்டின் மேற்கு மற்றும் சப்ரகமுவா மாகாணங்களில் இன்று நள்ளிரவு முதல் பலத்த மழை எதிர்பார்க்கப்படுகிறது. இரத்தினபுரி மாவட்ட மக்கள் வெள்ள அபாயம் குறித்து கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். நமது செய்தி குழுவினர் நாட்டின் பல்வேறு பாகங்களில் நேரடி அறிக்கைகளை தயார் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எந்நேரமும் நேரலில் மேலதிக தகவல்களை தர நாம் காத்திருக்கின்றோம். நீங்கள் இருக்கும் இடத்தில் மின்சாரம் தடைப்பட்டாலோ அல்லது இணைய வசதி குறைந்தாலோ வானொலி ஊடாக நமது செய்திகளை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். உயிரும் உடமையும் மிக முக்கியமானது. இயற்கை சீற்றங்களின் போது வீணான அச்சம் கொள்ளாமல் நிதானமாக செயல்படுங்கள். இந்த சிறப்பு வானிலை செய்தி சேவையை இதுவரை நேரமாக தொடர்ந்து அவதானித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு முக்கிய செய்தி தொகுப்பில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் RJ உதயா. நன்றி.